ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ரேஜ் ஆஃப் பேகமூட் சீசன் 1 எபிசோட் 1 தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி புதுசாக வந்துக்கிறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி வாங்க டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய டிராகன் ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருந்துச்சு. அதை எதுக்குறதுக்காக ஹியூமன்ஸ், டீமன்ஸ் அப்புறம் காட்ஸ் இவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த டிராகனுக்கு எதிராக சண்டை போட்டு அதை சீல் பண்ணாங்க. இப்போ பிரசன்ட்ல 2 பேர் பிரிட்ஜ்ல வேகமா குதிரையில போய்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க பிரிட்ஜ்ல இருந்து ஜம்ப் பண்ணி ஊருக்குள்ள நுழைஞ்சு ஊர்ல இருக்கிற வீட்டு மேல போய்கிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் ஃபாவரோ அப்படின்னு கத்திட்டு அட்டாக் பண்ண போறான். இன்னொருத்தனை எப்படியோ கத்தி வச்சு தப்பிச்சிடறான். அப்படியே கீழே பார்த்தா 3 பொண்ணுங்களை 3 பேர் துரத்திக்கிட்டு இருக்காங்க. இவர் தான் நம்ம ஹீரோ. இப்ப அவர் போய்கிட்டு இருக்கும் போதே அவர் பேக்ல இருந்து ஸ்மோக் பாம்பு தூக்கி போட்டு போய்கிட்டு இருக்காரு. இப்ப பின்னாடி வந்தாலும் இதெல்லாம் என்ன ஒன்னும் பண்ணாதீரா அப்படின்னு அவரை பின்தொடர்ந்து போய்கிட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோ மேல உட்காந்துட்டு பாய் பாய் சொல்றான். இப்ப கைசல கண்டுபிடிச்சிடறான் ஹீரோ குதிரையில இல்ல அப்படின்ட்டு. இப்ப பின்னாடி திரும்பி பாக்குறான். ஹீரோ நிக்கிறத பாத்துறான். இப்ப அவன் டைரக்டா ஹீரோ நிக்கிற அந்த வீலுக்கு கீழே செயினை கட் பண்ண ஹீரோ அந்த வீலோட அப்படியே போய்கிட்டு இருக்கான். இப்ப கைசலும் எப்படியோ அதுல ஏறிடுறான். உன்னை என்னோட கப்பலுக்கு வர வைக்கிறேன், இங்க இருந்து பாக்குறதுக்கு வியூ நல்லா இருக்குல்ல அப்படின்னு ஹீரோ சொல்ல ஒரு ரியாக்ஷன் கொடுக்காம இருக்கான். இந்த பக்கம் அவங்க அந்த 3 பொண்ணுங்களை பிடிச்சிட்டாங்க. இப்ப இவங்க சண்டை போட்டு வந்துகிட்டு இருக்கேன். ஒருத்தன் அவன் ஆளுக்கு ஆப்பிள் ஐ லவ் யூ மேரி அப்படின்னு எழுதி அந்த பொண்ணுக்கு தூக்கி போட அதை ஹீரோ எடுத்துடுறான். கைசன், உனக்காக நான் ஒரு கிஃப்ட் தரேன், இந்த வச்சுக்க, உன்னோட கிஃப்ட்லாம் எனக்கு வேணாண்டா அப்படின்னு நான் சொல்ல, நான் இப்போ உனக்கு ஒரு அட்வைஸ் சொல்றேன், ஒழுங்கா வரையாது கேட்டேன்னா உனக்கு நல்லது அப்படின்னு நான் சொல்ல, உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு அட்வைஸும் வேணாண்டா அப்படின்னு கைசல் சொல்ல, அப்புறம் நீ தான் மேடி கவலைப்படுவ பாத்துக்க அப்படின்னு ஹீரோ சொல்ல, இப்போ ஒரு பிரிட்ஜ்ல இடிச்சு கைசல் கீழே விழுந்துடுறான். நான் அப்பவே சொன்னேன் கேட்டானா. இந்த பக்கம் இங்க 3 பேர் அந்த பொண்ணுங்களை வண்டியில ஏத்திக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வேகமா வந்து அந்த இடத்துல மோதி விழுந்துடுறான். டேய் யாரா நீ, ஒருவேளை நீ அந்த பொண்ணுங்களை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கியா? பூச்சி, அந்த பொண்ணுங்க ஓடிட்டாங்களா என்ன? நல்ல வேலை இருக்காங்க, மடப்பையில நீனே போட்டு கொடுத்துருவோல அப்படின்னு அவன் கத்த. சாரி கைஸ், தெரியாம உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு எந்திரிச்சு நிக்கிறான். ஹீரோட கையில இருக்கிற பிரேஸ்லெட்டை பார்த்துட்டு, அப்ப நீ பவுண்டரி ஹண்டர் தானே அப்படின்ட்டு அவங்க கத்தியை தூக்க, இப்ப பின்னாடி கைசல் டே ஃபேவரோ ஒன்னு சும்மா விட மாட்டேன்டான்னு குதிரையில வந்து நிக்கான். அம்மா இவன் யாரா வெள்ளை குதிரையில வந்திருக்கான், ஒருவேளை இளவரசனா இருப்பானோ? அப்படிலாம் இல்ல பாஸ், அவனும் ஒரு பவுண்டரி ஹண்டர் தான். இப்ப ஹீரோ அப்படியே கமுக்கமா போயிடலாம் பார்க்க கைசல் பாத்துறான். இப்ப ஹீரோ ஒரு பாருக்குள்ள நுழைஞ்சிடறான். கைசலும் குதிரையிலேயே வந்துடுறான். என்னைய ஃபாலோ பண்றதை விட்டுட்டு உன்னுடைய பவுண்டரியை போய் பாடுறா அப்படின்னு ஹீரோ சொல்ல, வாயம் போடுறா, இப்ப நான் ஒரு கேவலமான பவுண்டரி ஹண்டரா மாறதுக்கு காரணம் யாரு? அதுக்கெல்லாம் காரணம் நீ தான்டா அப்படின்னு கைசல் சொல்ல, ஆமாண்டா பாடுறா, இப்ப ஏன் மேலே நீ பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? ஏன் நீ எந்த தப்பும் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை வச்சு ஷூட் பண்ண, அதுல இருந்து வந்த அம்பு கைசலோட குதிரையோட பின்பகுதி அட்டாக் பண்ண குதிரை வலி தாங்காம காத்திட்டு வெளியில ஓடிடுது. இதை கைசல் பார்த்துட்டு, சில்லா உனக்கு ஒன்னாகலையே, நீ ஒரு மான்ஸ்டர்ரா, உன்னை நான் வந்து பாத்துக்கிறேன், பரினா ரொம்ப தூரம் போயிடாத அப்படின்னு கைசல் கத்திட்டு வெளியில ஓடிடுறான். பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிக்க கடைக்காரர் கோவப்பட, கவலைப்படாதீங்க, அங்க இருக்கிற அந்த பவுண்டரியை முடிச்சுட்டு அதுல இருந்து வர காசை அவளுக்கு தந்துடுறேன். இப்ப அந்த 3 கொள்ளக்காரங்களும் அந்த பொண்ணை கோட்டை விட்டாங்க. இப்ப மட்டும் நம்ம வெறுங்கையோட பாச போய் பார்த்தோன்னு வச்சுக்க, அவர் என்ன பண்ணுவாரு, நம்மளை கொண்டே ஓட்டுருவாரு அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவங்களுடைய வண்டி மேல ஏதோ வந்து விழுந்த மாதிரி இருக்கு. அதனால அவனோட பேலன்ஸ் மிஸ் ஆகி வண்டி கவுந்துருது. அவங்க என்னடா விழுந்துச்சு பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு அழகான பொண்ணு வந்து நிக்கிறா. அம்மா யாரு நீ? அம்மா நீ ஏன் ட்ரெஸ் போடாம இருக்க? ஏய் நான் சொல்றது உனக்கு கேக்குதா அப்படின்னு அவன் சொல்றது எதுவுமே அவ கண்டுக்காம, ஐயோ இப்ப இந்த கேம்பஸ் வேற உடஞ்சிருச்சு, இப்ப என்னால ஹெல் கேமுக்கு போக முடியாது அப்படின்னு அவன் சொல்ல, நீ எதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்க, சரி கூட உன்னைய புரிஞ்சுக்கிட்டு போய் என் பாஸ்ட கொடுத்தா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு அப்படின்னு அவன் சொல்லிட்டு அந்த பொண்ணு பிடிக்க போக, இப்ப அந்த பொண்ணோட கண்ணு டிஃபரெண்டா மாறுது. எனக்கு இப்ப ஏதாச்சும் ஒரு பொண்ணு வேணும், ஆனா பாஸ் ஊருக்குள்ள பவுண்டரி கண்ட்ரஸ் அதிகமா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம், அதனால கூட நம்ம பசங்க பொண்ணுங்களை தூக்கிட்டு வர ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்ல, அவனை தள்ளி விட்டுட்டு, நீ என்ன பண்ணுவே அதெல்லாம் தெரியாது, ஒழுங்கா மாதிரி அந்த பவுண்டரி கண்ட்ரை கொண்டு வாங்க அப்படின்னு அவன் சொல்ல, அதுக்கு தேவையில்லை நினைக்கிறேன், அதுக்கு தான் நானே இங்க வந்துட்டேன்னு அப்படி ஹீரோ சொல்ல, அவனே வந்து மாட்டிக்கிட்டான், அவனை போய் கொல்லுங்கடா. ஆயிரம் ஹீரோ அட்டாக் பண்ண போறாங்க. ஆனா ஹீரோ 1000 எடுத்து அசால்ட் அடிச்சு போட்டுறான். இப்ப அந்த கேங்கோட பாஸ் வந்து ஒரு சமனிங் ஸ்பெல்ல யூஸ் பண்றான். இந்த ஹீரோ பார்த்துட்டு, சமனிங் ஸ்பெல்லா, அப்ப சரி அப்படின்னு ஹீரோ தலை திருக்கி ஓட அந்த மான்ஸ்டர்ஸும் பின்னாடி துரத்திட்டு வந்துகிட்டு இருக்கு. இப்ப அந்த பாஸ் அந்த இடத்துக்கு வந்துகிட்டு, நீ ஒரு பவுண்டரி கண்ட்ரோல் வந்துட்டு இந்த மாதிரி ஆடா ஓடுவ அப்படின்னு அவன் கேட்க, இது ஒரு குட் கொஸ்டின், ஆமா மலையை பெய்யாம கீழே எப்படி தண்ணி இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்ல, அந்த பாஸ் ஆர்டர் கொடுக்குறான் அவனை எரிச்சிருங்க அப்படின்ட்டு. இப்போ அந்த டீமன்ஸ் எல்லாம் ஃபயர் ஸ்பெல்ல யூஸ் பண்ண கடைசியில் அதுங்களே எரிஞ்சிருதுக்கு. அந்த பாஸ் என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கு. ஐ எம் ரியலி சாரி, நான் தான் தண்ணிக்கும் சரக்குக்கும் வித்தியாசம் தெரியாம கொட்டிட்டேன். அப்பங்க இதெல்லாம் உன்னோட பிளான் தானா அப்படின்னு அவன் கேட்க, ஆமா எல்லாம் என்னோட பிளான் தான், வேணா நீங்க இந்த ஜந்து வச்சுக்க கூடாது, உங்களுடைய பெட்டா நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, அவன் கோவப்பட்டு ஹீரோ அட்டாக் பண்ண வர, ஹீரோ அந்த ஜந்து கீழே போட்டதுல அது மேலே மிதிச்சு அவன் வலிக்கு அவன் நீட்டிட்டு இருந்த கம்பியில குத்தி சேர்த்துறான். அப்புறம் ஹீரோ அவரோட பிரேஸ்லெட்டை யூஸ் பண்ணி அவனை ஒரு கார்டு சேஃப்ல மாத்திடுறான். இதோட இவன் 20வது ஆள். இப்ப ஹீரோ யார் அந்த பவுண்டரி அனௌன்ஸ் பண்ணாங்களோ அவங்க கிட்டே போயிட்டு, இந்தாங்க நீங்க சொன்ன அந்த பவுண்டரி காசு கொடுங்க அப்படின்னு கேட்க, அவன் பாதி காசு தான் தரான். ஓ நீ பாதி காசு தர, மீதி காசுங்க டே முட்டா பேல, பவுண்டரி யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வாந்தி எடுக்க வர அப்படியே மொழிட்டு அப்படியே தூங்கிடுறான். இப்ப ஹீரோ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சம்பாதிச்ச காசை போறான், இன்னைக்கு தண்ணியை செலவழிக்க போறேன். ஹீரோ அந்த பொண்ணுங்களை அப்படியே கடலை போட்டுக்கிட்டு இருக்கான். நான் இதோட 200 வேற குடிச்சு கொடுத்து காசு வாங்கியிருக்கேன். இதை அந்த பொண்ணுங்க கேட்டுட்டு
கேட்டுட்டு நீங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஆளு அப்படின்னு அவன் சொல்ல, ஆமா நீங்க அடுத்தபடி எந்த நாட்டுக்கு போக போறீங்க அப்படின்னு அவன் கேட்க, நான் உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்க இருக்கிற ஊருக்கு தான் அடுத்து போக போறேன். என்ன அழகான பொண்ணுங்க இருக்கிற ஊருக்கா? ஆமா நான் அந்த நார்த்ல இருக்கிற ஹெல்காமுக்கு தான் போலான் இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்றத வெளில இருந்து போற பொண்ணு கேட்டுறா. ஆமா அந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்க, நீங்க இதுக்கு முன்னாடி ஹெல்காமுக்கு போனது இல்லையா அப்படின்னு ஹீரோ கேட்க, அந்த பார்ல இருக்கிற ஒருத்தர், நான் அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், அந்த இடத்த சுத்தி வெறும் ஸ்னோவும் ஐஸும் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், அது மட்டும் இல்லாம நிறைய வாரியர்ஸ் அப்புறம் பவுண்டரி ஹண்டர்ஸ் அந்த இடத்துல தான் செத்துருக்காங்க அப்படின்னு ஹீரோ சொன்னானே. பார்ல இருக்கிற அந்த பொண்ணுங்க கேட்கறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு, எனக்கு அந்த இடத்துக்கு போக ஒரு ஷார்ட்கட் தெரியும் அப்படின்னு ஹீரோ சொல்றத வெளியில இருக்கிற அந்த பொண்ணு கேட்டுறா. அந்த பொண்ணு ஹீரோ சொன்னதை கேட்டுட்டு பின்னாடி திரும்பி போகும்போது கைசல் மேல இடிச்சோன்னு அவ கிட்ட இருந்த டாலர் கீழே விழுந்தோன்னு கைசல் அதை எடுத்து, இது உங்கள்கிட்ட தானே, உங்களை பார்க்க வேற நாட்டை சேர்ந்தாங்க மாதிரி இருக்கு அப்படின்னு அவன் கேட்க, அவ ஒன்னும் சொல்லாம இருக்க, இருந்தாங்க உங்களுடைய டாலர் அப்படின்னு அவன் கொடுத்துட்டு, உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு அவன் கேட்க, இல்ல அதான் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பிடுறா. இப்ப ஹீரோ பார்க்குள்ள கத்துற சத்தம் கைசலுக்கு கேட்டு உள்ளே வந்து பாக்குறான். ஏன்னா என்ன கண்டுபிடிக்கிறது உனக்கு எவ்வளவு நேரமா ஆச்சு. இப்ப கைசல் ஹீரோ அட்டாக் பண்ண போக ஹீரோ ஜம்ப் பண்ணி தப்பிச்சிடுறான். இப்ப நான் சந்தோஷமா இருக்கிறேன்டா, அதனால நீ என்ன பண்ற, நான் என்ஜாய் பண்ணு சரியா. எல்லாரும் இங்க பாருங்க, இவன் ஒரு பணக்கார வீட்டு பையன், இவங்கிட்ட காசு அதிகமா இருக்கு பாத்துக்குங்க, அதனால எனக்கு யாரு கூட இருக்க போறா அப்படின்னு சொன்னால நிறைய பொண்ணுங்க கைசல சுத்து போட்டுறாங்க. ஹீரோ இப்ப கைசல மாட்டி விட்டு தப்பிக்க கைசல இதை பார்த்து கண்டுபிடிச்சிடறான். திரும்பி அவன் என்ன ஏமாத்திட்டான், உன்ன சும்மா விட மாட்டான்டா. இப்ப ஹீரோ பக்கத்துல ஒரு இடத்துல பிஸ் அடிச்சுக்கிட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ணு பின்னாடி நிக்கிறா. இப்ப அவ ஹீரோவை கூப்பிட, ஏய் நீ இங்க நின்று என்னத்தை பாத்துக்கிட்டு இருக்க, ஒரு நீ கைசல் கிடையாது, நீ பார்க்க ஒரு பொண்ணு மாதிரி இருக்கு, ஆமா நீ ஒரு பொண்ணே தான் அப்படின்னு ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு உனக்கு ஹெல்கேமுக்கு போக ஷார்ட்கட் தெரியுமான்னு கேக்குறா. பார்ல அதை பத்தி சொன்னதை நான் கேட்டேன். ஹீரோ தனியா போயிட்டு, பரவாயில்ல நான் கேள்விப்பட்ட கதையில இருந்து ஒரு கதையை அடிச்சு விட்டேன், அதை நம்பிட்டாலே ஹெல்கேமுக்கு தயவு நீ கூட்டு போக நான் கேட்க, ஹீரோ கொஞ்சம் யோசிச்சுட்டு, உன்னை நான் அந்த இடத்த கூட்டு போனா நிறைய செலவாகுமாமா, அது போக என்னோட ஒரு ஆசையை வேற நீ நிறைவேற்றணும் அப்படின்னு ஹீரோ சொல்ல, அப்படி உங்களுக்கு என்னதான் வேணும்னு அவன் கேட்க, எனக்கு தேவையானதெல்லாம் ஒரு அன்பான முத்தம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண போக சைட்ல இருந்து நான் உன்னை கண்டுபிடிச்சானா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கத்துறான். யாராவது இந்த நேரத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்துறான். அவனுக்கு ஒண்ணு ஒழுங்கா தெரியல. அப்புறமாட்டு தான் அவனை காமிக்கிறாங்க. இவனும் வாண்டட் லிஸ்ட்ல இருக்கிற ஒருத்தன் தான், அவன் பேரு கோஸ். அவன் என்ன சொல்றான்னா, நீ என்னோட பிரதரை நீ கொண்டுட்டடா, அதனால நான் உன்னை கொல்ல போறேன்னு சொல்றான். என்னது பிரதரா? இப்பதான் எனக்கு தெரியுது அவன் எதுக்கு எனக்கு பாதி காசு தான் தந்தான் அப்படின்ட்டு அப்படி ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி அந்த பொண்ணும், நீங்க இப்ப ஹெல்கேமுக்கு ஷார்ட் கட் சொன்னீங்கன்னா நான் கிளம்பிடுன்னு சொல்ல, கொஞ்ச நேரம் அமைதியாரு, நான் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன், அதுக்கடுத்து நம்ம கிஸ் பண்ணலாம். இப்ப அந்த வாண்டட் லிஸ்ட் இருக்கிறவனும், நீ கிஸ் பண்றதுக்கு முன்னாடி செத்துருவடான்னு சொல்லிட்டு சமனிங் ஸ்பெல் யூஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் கொண்டு வரான். இப்ப அவன் ஹீரோ அட்டாக் பண்ண சொல்ல அது ஹீரோ அட்டாக் பண்ண ஹீரோ அந்த பொண்ணை கூட்டிட்டு தப்பிச்சிடறான். இப்ப ஹீரோவும் அது மேல ஏறி போய் அதோட தலையில கத்தியால குத்துறான். அது அசால்ட்டாங்கிட்ட தலையெல்லாம் திருப்புது. அதுக்கு ஹீரோ பறந்து போய் விழுந்துடுறான். ஆஹா என் கத்தியை கனவே. அந்த மான்ஸ்டருக்கு முன்னாடி அந்த பொண்ணு போய் நிக்க பார்த்துட்டு, ஏய் உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா, அது ஒரு மிகப்பெரிய மாஸ்டர், நீ பொண்ணா அதை உனக்கு கொன்று அப்படின்னு ஹீரோ கத்த, நீ எனக்கு வழிகாட்டுறதுக்கு தேவைப்படுற, அதனால நான் உன்னை சாக விட மாட்டேன்னு அவன் சொல்லிட்டு அவ ஒரு பவர் அனலைஸ் பண்றா. ஹீரோட பிரேஸ்லெட் ஜொலிக்குது. இப்போ அவன் அந்த பிளாக் ஃபாகுக்குள்ள போயிட்டு வந்தானே ஒரு டீமனா மாதிரி இருக்கா. இப்போ ஒரு டீமனா மாதிரி அவ்வளோ பெரிய மான்ஸ்டர் ஈஸியா சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோ இதை பார்த்துட்டு அப்படி ஒரு டீமனான்னு பார்க்க, இப்போ ஒரு கையால அந்த டீமனை தள்ளி விட்டுட்டு அதை போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோவோட கத்தி ஹீரோட்டே திரும்பி வந்துருது. இப்ப ஹீரோவும் அந்த பவுண்டரிய முடிச்சுட்டான். கூட அந்த ரெண்டு பொண்ணுங்க இவனை பார்த்துட்டு பயப்பட, ஏய் என்ன பத்தியே நீங்க பயப்படுறீங்க அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுங்க ஓடி போயிடாளுங்க. அதுக்கடுத்து ஹீரோ பின்னாடி திரும்பி பார்க்கறான். அந்த மாஸ்டர் பின்னாடி நிக்குது. அது அப்படியே ஹீரோ மேல விழுக ஹீரோ தப்பிச்சிடறான். அவ்வளவு பெரிய மாஸ்டர் இருந்து தப்பிச்சு ஒரு ட்ரம் தலையில விழுந்து ஹீரோ மயக்கமாயிடான். இப்ப ஹீரோக்கு கொஞ்சம் கான்சியஸ் இருக்க போது, அப்ப நான் ஒரு டீமனா, இல்ல நான் ரொம்ப குடிச்சிருக்கேன் போல, அதான் என் கண்ணுக்கு அப்படி தெரியுறா அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. அவ கிஸ் பண்ணிடுறா. இப்ப ஹீரோ வித்தியாசமான ஒரு இடத்துல இருக்க. அப்ப ஹீரோ ஒரு மிகப்பெரிய டிராகனை பாக்குறான். அதை நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அட்டாக் பண்ண ஹீரோ கண்ணை முழிச்சிடறான். அப்பனா எல்லாம் கனவு தானா அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கும்போது கதவை திறந்துட்டு ஒரு பொண்ணை வந்துட்டு, பரவாயில்லையே சீக்கிரமா எந்திரிச்சிட்ட அப்படின்னு சொல்ல, அம்மா நான் எப்படி இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, உனைய அந்த பாருக்கு வெளியில தான் பார்த்தேன், அதான் அவனை தூக்கி இங்க கொண்டு வந்து போட்டேன், உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையா? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, அதுக்கு பல வித்தியாசமான கனவு தான் வந்துச்சு. சரி அப்ப நீ சுடுதண்ணில குடிச்சனா உனக்கு சரியாருன்னு நினைக்கிறேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ குளிக்கிறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் கழட்ட அவன் ஹீரோவை பார்த்துட்டு இருக்கா. திடீர்னு நம்ம ஹீரோ அவரோட டவுசரை கழட்டினவன அவ பார்த்துட்டு ரொம்ப பயப்படுறா. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, என்ன ரொம்ப வெக்கப்படுறியா, அதை பத்திலாம் ரொம்ப வெக்கப்படாதமா அப்படின்னு சொல்ல, எனக்கு வால் இருக்கு அப்படின்னு சொல்லி கத்திட்டு வெளியில போக, எனக்கு வாழம் அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்க்க, ஆமா எனக்கு வால் இருக்கு, இது எப்படி வந்துச்சு அப்படின்னு ஹீரோ பார்க்க, அவர் டீமன் வந்துருச்சுன்னு சொல்லி கத்திட்டு ஓடிக்கிட்டு இருக்கா. எப்படி எனக்கு வந்துச்சு அப்படின்னு அவன் கத்த. இப்ப மேல பார்த்தா அந்த பொண்ணு இருக்கா. இதோட எபிசோட முடிச்சிட்டாங்க. ஓகே கைஸ், அடுத்த ஒரு எபிசோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை, see you.